நான் ஒரு கிறிஸ்டியன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏசப்பாவை அறியாமல் கடவுளை அறியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நான் கடவுளை பற்றி எப்படி நான் சொல்கிறது, எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்கீங்களா? சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க, சில பேர் இந்த வாழ்க்கையே பொய்ன்னு சொல்கிறாங்க, அர்த்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்டலாம் நான் ஏசப்பா பற்றி நான் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எப்படி ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது அதுவே எனக்கு தெரியல. எப்படி காஸ்பிள் நான் சொல்கிறது அப்படின்னே தெரியல. இந்த தயக்கங்களோடலாம் இருக்கீங்களா அப்படின்னா இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் போகிற புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் டாக்டிக்ஸ் அப்படின்ற ஒரு புக். இந்த டாக்டிக்ஸ் அப்படின்னா தமிழில் நம்ம சிம்பிளாக உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ யாரோ ஒருத்தவங்க இயேசுப்பா அறியாமலோ கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் கடவுள் இருக்காருன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ஏசப்பை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத குறித்து டீட்டெயில்டாக இந்த புக்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏன் ஏசப்பா உண்மைன்றதை அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம், அதாவது வாதாடி ஆர்குமெண்ட் பண்ணி அப்படின்றத விட அவங்களுக்கு ஈஸியாக கான்வர்சேஷன் மூலியமாக அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம், ஒரு ஆள் அவங்க நம்பிக்கைகள் ஏன் தவறாக இருக்குது அப்படின்றத அவங்களுக்கே எப்படி புரிய வைக்கலாம், அதுக்கும் சில வழிகள் இந்த புக்கில் இருக்குது. ஸோ அதனால் இந்த புக்கை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த புக்கு மூலயமா நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்கலாம். எப்படி மற்றவங்ககிட்ட பேசுகிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறது, உங்கள் ஃபேமிலிஸ் கிட்ட எப்படி பேசுகிறது, உங்கள் சுற்றி இருக்க சொந்தக்காரங்க அவங்ககிட்ட எப்படி ஏசப்பா பற்றி சொல்கிறது அப்படின்ற தயக்கம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஒரு வேளை இப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்க பயம் இருக்கும். ஆனால் அது எப்படி ஈஸியாக அவங்களுக்கு புரிய வைக்கிறது, எப்படி ஒரு கான்வர்சேஷனில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லாக இந்த புக்கில் அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ தயவுசெய்து இந்த புக்கை எல்லா கிறிஸ்டியன் டீன்ஸாக இருக்கட்டும், யூத் எல்லாருக்குமே இந்த புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக படிங்க இந்த புக்கில். இந்த புக்கை எந்த வெப்சைட்டில் தேடணும் அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஒரு வெப்சைட்டோட லிங்க் தரேன். அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டாக்டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கும். அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் படிங்க. இது அமேசான்லேயும் இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ அமேசான்லேயும் இது படிங்க. ஸோ இந்த எபிசோடில் உங்களுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் புக் இதுதான், டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்ககிட்ட நீங்கள் காஸ்பிள் ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வாழ்க்கையை பற்றி ஷேர் பண்ணலாம் இருக்கலாம், இல்லை ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறதா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் இந்த புக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.